ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்துட்டு ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அதாவது நைட்டு ஒரு மிட் நைட் ட்ரைவ் மாதிரி போயிட்டு அந்த அண்ணா நகர் சைடில் வந்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ அங்கே 24/7 பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் இருக்கும், பயங்கர ஹாப்பினிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க போய் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5 ரூபா பிரியாணியா? எங்க டீ 5 ரூபாங்க. 5 ரூபா பிரியாணி காக்கா பிரியாணி நினைச்சிட்டு டீ காஃபி பன் பட்டர் ஜாம் எல்லாமே கூட்டம் இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே இதான் அண்ணா நகர் உள்ள. அவ்வளவுதான், வந்துட்டு எவ்வளோ ஃபுல்லா இதான். இங்க ஒரு லெஃப்ட் ஒரு பிரியாணி கடை இருக்கும். ஓகே, இது இல்ல, அடுத்தது entering into unknown biryani story grand magnet. ஆமா, நம்ம அதுல வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இங்க ஏதோ ஒன்று இருக்கு பாரு, மோமோ. வாவ், மோமோ சாய் கிங்ஸ் மேல உட்காரலாம். இங்க அது மேல உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்து இவனும் போட்டான் வாவ் மோமோ. ஓ இங்க தான் அந்த ஸ்ட்ராபெரி போட்டு தராங்க இல்லையா? அது எங்க தெரியல. லண்டன் இது ஸ்ட்ராபெரி அந்த ஸ்ட்ராபெரில சாக்லேட் போட்டு ஒரு தள்ளுவண்டியில கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏய் ஆண்ட்ரியா அப்படினா என்னது? நான் மசாஜ் பண்றேன். எங்க இருந்து வந்திருக்கான்? சத்யா பிரியாணி குடுறா. இங்க வாங்க வா. பிரியாணி தான். பிரியாணியா? ஏய் என்னது இவ்ளோ கூட்டமா இருக்கு? எனக்கு வீடியோ எடுத்து வா. போ, நம்ம சாப்பிட வந்த கடை இருக்கு. வாங்க அடி போ. நிறைய கடை இருக்குங்க, வாங்க எல்லா கடையும் சாப்பிடலாம். வாங்க. இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு. இங்க நல்லா இருக்குமா? அதோட போய் பார்த்துட்டு வாங்க. சும்மா வெளிய போய் எட்டி பார்த்துட்டு வாங்க. எட்டி பாப்பியா? யார் அவன்? அடுத்தவன் சாப்பிடுறத எட்டி பார்த்துட்டு சொல்றான். போய் பார்த்து கூட்டத்துங்க வீடியோ எடுத்துட்டு வா. ஏய் ஆமா ஆமா, எங்க இது ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ் கார்த்திக் டிஃபன் வரமா பார்க்கலாம். அந்த இவரு யாரு? அந்த டாட்ஸ் லைஃப் அவர் போய் பாருக்காரு. கார்த்திக் டிஃபன் சென்டர். யார் இறங்க போறா? நான் யார் இறங்கல, பாஸ்ட் வரவா? என்ன பண்ண போறீங்க? ஸ்லோ வாங்கிக்கலாமா? கோயிங் 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 கோயிங். What is this order for me? எனக்கு வந்தோம், யார்கிட்ட கேட்டோம், இங்கே நல்லா இருக்குமோன்னு சொல்லி கேட்டோம். அதனால ஒன்றுகிட்ட கேட்கல, கேட்டு அப்படி வந்துட்டோம். கேட்டதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா நல்லா இருக்கும் தான். அது பக்கத்துல ரோட்ல இருக்கு, நிக்காம. ஆமா, விடிய நைட் 3 மணிக்கு அன்னைக்கு நாங்க வந்தோம். 3 மணிக்கு உள்ள போய் பயங்கர ஆட்டம். இவங்க ஸ்ட்ராபெரி வச்சிருக்கான் பாரு. இங்க அந்த இருக்கு பாரு ஃபர்ஸ்ட்ல. அது இவங்க இல்ல, இதான் இங்க இருக்கு. இது இல்லம்மா, அது வெளிய இருக்குமா? ஏதோ ஒரு என்ன பாருங்க மினி, இங்க பாருங்க. ஐயோ நிக்குது. வீடியோ எடுத்துவாங்க. அவனை பார்த்தேன். வா வா பாருங்க, அங்க போட்டோம். எடுத்தாச்சு. போனா வந்திருக்கோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இல்ல, நம்ம இங்க வந்திருக்கோம். ஃபுட் ஸ்ட்ரீட் தானே? நாங்க போய் சாப்பிட்டு பார்த்தோங்க. என்னது எங்க இங்க நல்லா இருக்காதா? நல்லா இருக்குமா இருக்காதா? பட் தேர் இஸ் ஹியூஜ் கூட்டம். எதுக்குன்னா அந்த ஆசாத் பாய் பிரியாணிக்கு இவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. இவ்வளோ பெரிய இந்த அப்படியே வச்சுக்கோ. கேளு என்ன அதெல்லாம் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்டே. இல்லை அவங்களே நினைப்பாங்க, பாருடா நம்மளே எதுவும் எடுக்கிறாங்க, எங்கேயோ கொண்டு போட போகிறாங்க போல இருக்குன்னு. என்ன மெனு கேட்டு வா. வாங்க அப்படியே வாங்க. இல்லை சொல்லுங்க, நான் போயிடுறேன். பிடிச்சிட்டேன் ஸ்கூட்டி. ஹியூஜ் க்ரௌட். இந்த லைனில் நம்ம நின்று என்னைக்கு வாங்க. அங்கே பாரு எவ்வளோ பெரிய லைன் போகுது பாரு ஆண்ட்ரூ. அவர் தான் லாஸ்ட். நீ போய் நின்னா அவருக்கு பின்னாடி தான் நிற்கணும். இங்கேருந்து அவ்வளோ பெருசு.
நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம். இந்த கூட்டத்துக்கு நம்ம ஆகாது. இல்லை பேர் பாட்டில். வாங்க 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 வாங்க. நாங்கள் மெயினாக அண்ணா நகர் வந்தது பார்த்திங்கன்னா ஜம்சம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். அந்த கடை பார்த்திங்கன்னா நாங்கள் 19th April வந்திருந்தோம் எலெக்ஷன் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி கடை வந்து ஹாலிடே. ஸோ அன்றைக்கி நம்மளால் அங்கே போக முடியல. இது வந்து பிஸ்மில்லா பிரியாணி. இங்கே வந்துட்டு லாஸ்ட் டைம் எங்கள் அண்ணன் போனப்போ விஜய் சேதுபதி ஆக்டர் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காரில் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம அங்கே இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த அசாத் பிரியாணி பார்த்தோம் இல்லையா, கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பெரிய லைன் நின்றுட்டு இருந்ததில்ல, வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம அங்கே தான் போகணும். வர வழியில் பார்த்திங்கன்னா கார்த்திக் டிஃபன் சென்டர் இருந்தது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. என்ன கூட்டம்னு பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12-12:30 இருக்கும். செம்ம க்ரௌட். அங்கே கிட்ட போய் நின்று பிரியாணி இல்லைன்னு சொன்னால் ஆண்ட்ரியாவும் வினோலியாவும் கீழே தரையில் உருண்டுற மாட்டாங்க. அதான் தெரில. நீ கிட்ட போய் நின்னதுக்கப்புறம் சொல்கிறாங்களா, அம்மா பிரியாணி இல்லைம்மா காலிம்மா அப்படின்னு. ஹலோ ஹலோ, எந்த பிரியாணிக்கு நிற்கிறீங்க? அஞ்சு இட்லியே சாப்பிட்டு விட்டு பிரியாணி நீ மட்டும் அவளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 10 நிமிஷம் ஆகுமா? இது டோக்கன் போட்டாச்சுடா. பிரியாணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அண்டாவில் வச்சுருக்காங்களாம். அண்டாலேருந்து வருது. வெயிட் நல்ல பிரியாணி வேணா வெயிட் பண்ணணும். அவங்க நிற்கிறாங்கல்ல. ஜிபேயா? இவங்களை காணும். தலை தெரியலையே. ஆமாம், சாப்பிட்றது முன்னாடி லே பண்ணு. அசாத் பிரியாணியில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால கேஷ் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த உள்ளே இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இவங்கக்கிட்ட நம்ம நம்பர் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன ஆர்டரோ அது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி மட்டன் பிரியாணி உண்டு, சிக்கன் பிரியாணி உண்டு, காம்போலாம் உண்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் தான் அவைலபிள் இருந்தது. மேபி அவ்வளோ ரஷ்னால இருக்கலாம். நாங்கள் பிரியாணிக்கு பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த பில்லு வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 minutes மேலே ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு பிரியாணி வந்து தம்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. கரெக்டாக ஒரு 10-15 minutes வந்துட்டு பிரியாணி வந்துட்டு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் லைன் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லைன் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பயங்கர பசி ஆகிடுச்சு. அதுவும் அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்த உடனே பசங்களுக்கெல்லாம் சுத்தமாக நிற்கக்கூட முடியலை. எல்லாம் பிரியாணி இப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக வந்துட்டு நம்ம பிரியாணி வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே நம்ம போகலாம். அங்கே உள்ளே போயிட்டு நிறைய டைனிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ வாங்கிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாங்களா? உள்ளே வந்துட்டோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு. திஸ் இஸ் த பிரியாணி. பயங்கர பசி. எல்லாம் இங்கே அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கு. டைம் என்ன தெரியுமா என்றோ? டைம் என்ன தெரியுமா? 1 o'clock. 1 o'clock
பிரியாணி இவ்வளோ கம் 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 போகுது. இதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல வாந்தி வந்துடும். இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட போனாங்க. எங்கே இருக்கு? எங்கேயா அனுப்பாட்டேன். நாங்களாம் யாரும் வேண்டாம்னா சொல்ல மாட்டோம். பிரியாணி சாப்பிட்டு நாக்கு இன்னமும் கூட்டம் குறையவே மாட்டேங்குது. இன்னும் லைன் நிற்கிது பாரு. வர 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 அந்த லைன் போய்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன இந்த கடையில் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஓடி வந்துருச்சுங்க. ரேட்டு பயங்கரமா? இன்னும் பாரு, இன்னும் அண்டா டொங்கு டொங்கு தட்டுறான் பார்த்தியா? இன்னமும் கூட்டம் குறைய மாட்டேங்குதுல்ல. கூட்டம் ஸ்டார்ட் ஆகுமா? ஐயோ, அம்மா ரோடு வரைக்கும் நிற்பானுங்க. அம்மா ரோடு வரைக்கும் நிற்பானுங்க. மாலதி ஐஸ்கிரீம் கட்டர் பீடர்னா நீட் ரோஷன் நைட்டெல்லாம் பேய் மாதிரி போயிட்டு சாப்பிட்டு ஊன்னு கற்றுட்டு. ஓகேவா? பாய் गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய லைனில் நின்றுட்டு எங்கே போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான். ஒரு மிட் நைட் பிரியாணி அப்படின்னா வந்துட்டு நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பி போகணும். பட் அந்த ஹைப்புக்கு வந்து அந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே சொல்லணும், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்துட்டு அண்ணா நகரை வந்துட்டு க்ராஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் ஷாப் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.